அதாவது மக்களே, ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்குங்க. இது கலிகாலம். பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்போ. இப்போ எப்படி தெரியுமா? பிள்ளைங்க கூட இது நம்ம அம்மாவாச்சே கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்களே, வளர்த்துருப்பாங்களேன்னு ஒரு பாயிண்டில் யோசிக்குதுங்க. ஆனால் பெற்றவங்க சுத்தமாக யோசிக்காத சில நாதாரி பெற்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நாடு மாறி பெற்றவங்களும் இருக்காங்க. நீ இப்படி தான் போவேன்னா போய் தொலைய வேண்டியதானே. அந்த குழந்தைய கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விட்டுருக்கலாம், இல்லை அப்படியே ரோட்டில் கூட நீ விட்டுட்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் கூட வச்சுருந்தா கூட யாரோ எத்தனையோ நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களால தான் இப்போயும் மழை பெய்யுது, நம்ம ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம் உலகம்னு. அவங்க எடுத்துகிட்டு போய் வளர்த்துருப்பாங்க, இல்லை அனாதை ஆசிரமத்தில் விட்டுருப்பாங்க. அந்த குழந்தை உங்ககிட்ட வாங்கின அத்தனை சித்திரவதையும் படாமல் இருந்திருக்குமா இல்லையா? நாம் அடித்தா அந்த குழந்தையால் திருப்பி அடிக்க முடியுமா? நம்ம கோவப்படுறோம், அந்த குழந்தையால் திருப்பி கோவப்பட முடியுமா? ஏங்க நம்ம வீட்டில் நம்ம வளர்க்குற பிள்ளைங்க என்ன பண்ணுறேன்னு 2 வார்த்தை அதண்டு பேசுனா அரண்டு போய் நிற்கிதுவோங்க. நீ இந்த அளவுக்கு போட்டு கொடுமைப்படுத்திருக்க, சித்திரவதைப்படுத்திருக்க. அவன் வாய் விட்டு கூட அவனை அளவு விட்டுருக்க மாட்டேறியே. அவன் வலியும் வேதனையும் கூட இந்த உலகம் கேட்டிருக்காதே. அக்கம் பக்கம் காதில் விழுந்துருன்னு அதுக்கு என்னென்ன கொடுமை பண்ணுவீங்களோ, என்னென்ன சித்திரவதை பண்ணுவீங்களோ. உங்களுக்கு கேரளா கவர்மெண்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்க மேலே கை வைக்கிற, வன்கொடுமை பண்ணுற எல்லாருக்கும் தண்டனை எக்ஸ்ட்ரீம் கொடுமையான தண்டனையாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளோட நலன் பாதுகாக்கப்படும். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக 2 பேருக்கும் ஒரு 100 சூடு கன்ஃபார்மாக போடணும். அப்போ தான் அந்த குழந்தையோட ஆத்மா கொஞ்சமாவது நிம்மதி அடையும். அந்த ஆத்மா பட்ட வேதனை நீ படணும்.